என் கண்ணு என் பல்லு என் ரசை அடி என்னடி ரக்கம் வல்லாகி நடிப்பு என் நெஞ்சி குலுங்குதடி சிறு கண்ணாடி முன்குட்டி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ரக்கம் வல்லாக்கி நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி அவ கண்ணுக்கு வருத்தபடி ஆமூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தபடி சின்னாள பட்டியலை கண்டாகி எடுத்து என் கையாலே கட்டி விழவா என் அத்தை அவ பெத்து என் மெத்து அடி ராகமாதத்தோடு முத்து தரவு அடி என்னடி ராகம்மா வல்லாக்கி நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி தெய்வானை சங்கடத்தை வழி குரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி தெய்வானை சங்கடத்தை வழி குரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி சிங்காரம் மதுரையில் வெள்ளையம்மா கதை நிரந்திரம் நடக்குதடி சிங்காரம் மதுரையில் வெள்ளையம்மா கதை நிரந்திரம் நடக்குதடி அது தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே என் கண் என் மூக்கு என் பல்லு என் ராசாயி கல்யாண வைபோகமே அட பிப்பி பி டும் 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 பிப்பி டும் 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 அட பிப்பி பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ சாதலே வா வா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக
என்றுதானே நான் நினைத்தது, என்ற பிரிவு வந்து ஏன் அழைத்தது? எழுதுங்கள் என் கல்லறையில் அவை இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவள் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணி நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து ஆட்டுகின்றவள் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் வரியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? 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 கோயில் இல்லையா அது சொல்றதுக்கு அவங்க நேரமா? எந்த கோயில்னு கேட்டால் எது அப்படின்னு கேட்குறாரு. இவர் இந்த மதுரை வட்டாரத்தில் இந்தக்குள்ளே இருக்கிறவர், அவருக்கு தெரியல. கோட்டை மாரியம்மன் கோயிலில் பாடியிருக்கு, அது மறக்க முடியாது. அந்த அம்மா சக்தி தான் எனக்கு இந்த சக்தியை கொடுக்குறாங்க பாடுறதுக்கு. சக்தி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் எல்லாமே சாதிக்கலாம். அப்பா அவர் காலமாகும்போது 91 வயசு. அவர் 85 வயசுலேயும் மலேசியாவில் போய் ஒரு ரெக்கார்டிங் பாடினார். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி அவரும் நானும் கனடாவுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அப்போ 75 வயசு. 75 வயசில் கூட விமானத்தில் அவ்வளோ 18 மணி நேரம் பிரயாணம் பண்ணார். அப்போ கூட சுறுசுறுப்பாக தான் இருப்பார். என்கிட்ட சொல்வார், வயசு ஆகிடுச்சின்னு நினச்ச கேட்டடா, எப்போவுமே நம்ம நல்ல சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறதா நினைக்கணும். அப்போ தான் நம்ம எப்போவுமே நல்லா இந்த உணர்ச்சியோடு பாடிக்கொண்டு இருக்கலாம் அப்படிம்பார். அதை தான் நான் பின்பற்றுறேன். அப்படியே அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு பாட முடியுது. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். உங்களுடைய இந்த அளவுக்கு எவ்வளோ அமைதியாக இருந்து எனக்கெல்லாம் எவ்வளோ உற்சாகம் கொடுத்தீங்க. மீண்டும் மீண்டும் உங்களை இந்த திண்டுக்கல்லில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பாலன் கொடுப்பார். ஏன்னா இவர் தான் அப்பாவோட ரசிகர் மன்றம் வச்சு நடத்தின்னு இருக்கார். அதனால் தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சி, நிறைய இன்னும் நிறைய பாடணும். எவ்வளவோ பாட்டுங்க இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் பாடி உங்களை திருப்தி படுத்தியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். sana mikir itu kalau saya yang dua gelas ini pasang salam ini Sivana Dashti கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா
அறிவை தொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அறிவை தொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவன் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், நாளைய பாரதம் யாரதன் காரணம். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. மண் கேட்டான் பாவலன் உலகிலே, உங்கன வைத்ததோ நல்லவன் சபையிலே. பணத்தையல் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே. நீயும் நானுமா அண்ணா, நீயும் நானுமா. மன்னனின் கௌரவம் சதிரங்க நடுவிலே, மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே. ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தில் முடிவிலே, 60-20 வெல்லுமா உலகிலே. மதுரையிலிருந்து இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தவங்க எங்கள் அவர் டிகேஎஸ் அவர் சிவா அவர்களுக்கு மேடை வந்து அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா, அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. அடுத்து ஒரு பிளான் பண்ணார் அவர், ஜேசிலேருந்து பண்ணுவோம் சொன்னவுடனே ஓகே பண்ணாங்க. எல்லாரும் அவர் முயற்சி தான். அதனால தான் ஒரு கரகோஷம் அவருக்கு போடணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இருந்தாலும் நம்ம பண்ணாலும் அவங்க திண்டுக்கல் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அது வந்து நம்ம சிவா சார் தான் ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணுவவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக அண்ணன் சார்பாக அவர் ஒரு மரியாதை பண்ணுறாரு. மேடைக்கு வரவும். இது ஆக்சுவலாக நான் மட்டும் பண்ணல, எங்கள் டீம் ஹோல் டீம் இருக்காங்க. ஸோ ஜேசி திண்டுக்கல் வினர்ஸ் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் கரண்ட் டீமு, ஸோ எல்லாமே ஒரு சேர்ந்து ஒரு இது பண்ணது. ஸோ உங்கள் சார்பாக ஜேசி திண்டுக்கல் வினர்ஸ் சார்பாக நான் வாங்கிக்கிறேங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் பாலன் சார்பாகவும் பாலனுடைய அசிஸ்டண்ட் விஜயன் சார்பாகவும் ஏன்னா கூடவே இருந்து எனக்கு எல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சார். மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார். அடிக்கடி நான் வரணும் இவருக்காகவே. ஏன்னா ஒரு சேவை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கூட ஒரு கலைஞர்களுக்கு வந்து அந்த சேவை செய்கிறது அது அவருக்கு தான், அந்த ரொம்ப அந்த புகழெலாம் அவருக்கு தான் சேரும். ஏன்னா
காலையிலேருந்து எனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவர் தான் கூட இருந்து எல்லாம் செஞ்சார். ஏன்னா பாலன் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக அவர் கொஞ்சம் அப்படியே ரவுண்டிங்கிலே இருப்பார். அவர் வந்து இடையில அப்படி போயிட்டு ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு இந்த திண்டுக்கல் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். திண்டுக்கல்னால பேர் அந்த பிரியாணி தான். மத்தியானம் அதுதான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால தான் இந்த அளவுக்கு தெம்பாக நான் பாடிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மெம்பர்ஸ் எல்லோரும் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்து